இப்போ நம்மளோட சீசன் 2 ஓட டாப் குக்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. சோ லெட்ஸ் வெல்கம் வாஹிஸ் அண்ட் மோனிஷா, பிரீதா அண்ட் அதிர்ச்சி. வாங்க 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 வாங்க. இது மஷ்ரூம் தோட்டமா? கேட்சப். கார்டன் ஆஃப் மஷ்ரூம்ஸ். ஆமா, கார்டன். அது வந்து அந்த மியூசிக்கல் ஜூக் பாக்ஸ். எஸ். உங்க தாட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த இது பண்றீங்கல்ல, ஒன்றாகாது. டோன்ட் வரி, எப்பவுமே பட்ட கஷ்டம் வீணா போகாது. செஃப் அது கீழே வச்சிடலாமா? அது அப்படியே டோன்ட் வரி. நீங்கள் கொண்டு வர டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க ஃபுட்டில். ஃபஸ்ட்டு வந்து அதை உடச்சி சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மஷ்ரூம். திஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். லுக் அண்ட் ஃபீல். ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு யூரோப்பியன் டச் இருக்கு. வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். முதல்ல வாஹீசன் பண்ண ஜூக் பாக்ஸ், எனக்கு அந்த மியூசிக்கல் பாக்ஸ் என்னென்ன இருக்கு அதில் சாப்பிட்ற மாதிரி. அதில் சாப்பிட முடியாத எதுவுமே இல்லை. பாக்ஸில் இருந்து அதில் இருக்கிற ஃபோட்டோவில் இருந்து அதில் இருக்கிற நட்ஸ்ல எல்லாமே ஃபோட்டோவும் சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து சுகர் ஷீட். இது எப்படி ஐடியாவில் செஞ்சுருக்கேன் என்றால், உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? யார் என்ன சொன்னாலும் ஆம்பளை மூவில. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆகும். நான் வச்சு ஒருத்தருக்கான் ப்ளே பண்ணுவோம். ஏய், நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வயிறுல பாடுமா? இதுல வருதா? எஸ். ஸோ நீங்கள் உங்களை விருப்பமான பாட்டை கேட்டுக்கொண்டே அந்த டெசர்ட் சாப்பிடுவோம். ஏய் ஏய் சூப்பரா. இந்த டெசர்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த பாட்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ அதை அந்த டெசர்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுக்காண்டி கிரியேட் பண்ணுங்க. ஏய் சூப்பர். சூப்பர். இது வந்து வாகி இசை, அதாவது என்னுடைய இசை, அப்படிதான் அந்த டிஷ்ஷுக்கு பேர் வச்சுக்கிறேன். இதுலேயே ஒரு 9 லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து என்னுடைய லைஃபோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கரடு முரடான தன்மையாக வெளியில் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் ஹார்டாக இருக்கும், உள்ளுக்கு கடிச்சோன்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ என் லைஃப் வந்து ஸ்டார்டிங் இருக்கையில் ரொம்ப ஹார்டாக இருந்தது, இப்போ ஸ்வீட்டாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அடுத்த லேயர் போனீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஜெலி மாதிரி கொஞ்சம் இழுவர்ற மாதிரி இருக்கும், பட் அதையும் தாண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி அடுத்த லேயருக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்வீட்டான ஸ்ட்ராபெரியோட சேர்ந்த ஒரு புளிப்போட ஒரு ஸ்வீட்டான ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் இருக்கும், அதனுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஃப்ளேவர். ஸோ அந்த பொசிஷனில் தான் நான் இருக்கிறேன், இசைத்துறையில் ஒரு இடத்த வந்திருக்கிறேன். லாஸ்ட்டாக பஞ்சு மெத்தையில் நான் இப்போ சந்தோஷமாக உறங்குற மாதிரி கேக்கில் செஞ்சுருப்பேன். இவ்வளவும் தாண்டி நான் இப்போ டாப் குக் டூப் குக்கு வந்திருக்கேன், இந்த ஃபேமிலியை கண்டிருக்கிறேன். ஸோ சார் பிரீதா அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கு சார். இதே கதையில நானே வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எங்க கட் பண்ணலாமா? எனக்கு கட் பண்ணுறேன். ஏய் ஓ அது என்ன ஜவ்வரிசியா? ஆமாம், பாயசமா? பாயசம் வச்சிருக்கேன் இடையில. அது ஸ்வீட்டா? நான் 3 பேரை கட்டி பிடிச்சிட்டேன், நீ போயிட்டு வந்துடுறா. வாங்க சார். எனக்கு சாப்பிடும் போது எனக்கு டாச் கோரமனுடைய பேக் அலாஸ்கா ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் ஜவ்வரிசி பாயசம். உள்ள அந்த ஜவ்வரிசி பாயசம் இருக்கு, அன்பிலீவபிள். அந்த மேல அந்த பிஸ்தா கிரம்பிள் உடைய அந்த டெக்ஸ்சர், அது கிறிஸ்பியா இல்லாம கொஞ்சம் ஞங்குன்னு சோக்கானவ, பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த ஃப்ரூட்ஸோட எலிமெண்ட்ஸும் அந்த ஜவ்வரிசியும், மேன் என்னை வந்து ஐயோ சாப்பிட்டடா. மோனிஷா எப்படி இருந்தது? இப்போதான் எனக்கு உயிரே வருது. ரொம்ப பயந்துட்டேன் நான். அவ்வளோ உங்க டெடிகேஷன், இட்ஸ் டூ மச் ஆஃப் ஒர்க். ரொம்ப வேலை. எனக்கு இப்போ இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா இந்த போட்டியை வின் பண்றதுக்கு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஃபண்டாஸ்டிக்.
பிரீதா உங்க டிஷ் பேர் என்ன? ஷெஃப், இந்த டிஷ் பேரு பியாண்ட் த சர்ஃபேஸ். இது வந்து பேலட் ஆஃப் லைஃப் பேஸ் பண்ணி நான் அதை வச்சிருக்கேன். இது ஒரு சர்ஃபேஸ், நம்ம வெளியேந்து பார்க்கறதுக்கு நம்ம லைஃப் வந்து வெறும் கிரம்பிள்ஸாக தான் தெரியும். நம்ம இந்த ரெட் கலர் மேக்ரூன்ஸ் வந்து வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களோ, நம்ம கிராஸ் பண்ணுற நெகட்டிவ் விஷயங்களோ நமக்கு பெருசாக தெரியும்ல, அந்த மாதிரி விஷயங்களை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரூன்ஸ் வச்சுருக்கேன் மஷ்ரூமாக. அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்கிற சர்க்கிள் தான் இந்த சாயில். நமக்கு நடக்கிற நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நல்ல சர்க்கிள், இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இது. இந்த சாண்ட் வந்து ஒயிட் சாக்லேட் வச்சு பண்ண ஒரு இது வந்து ப்ளூபெரி வந்து கேரமலைஸ் பண்ணி அது போட்டிருக்கோம். இது வந்து டால்ச்சே தி லெஷே, அதில் கோச்சுஜாங் போட்டு அது ஒன்று பண்ணி. புரியல என்னது? கோச்சுஜாங் வந்து கொரியனோட ஃபெர்மெண்டட் சில்லி பேஸ்ட். அது வந்து அந்த கொரியன் சில்லி பேஸ்ட்டும் அதில் போட்டிருக்கோம். கிரம்பிள்ல 3 கிரீன் கிரம்பிள்ஸ், பிஸ்தாஷோ வச்சு கிரீன் கிரம்பிள்ஸ் அண்ட் ப்ரௌன் கிரம்பிள்ஸ். அண்ட் இப்போ நீங்க கட் பண்ணலாம். இது பிளேட் இல்ல, இதுக்கு உள்ளேயும் டிஷ் இருக்கு. நம்ம இதை கட் பண்ணி நம்ம அதோட லேயர்ஸ்குள்ள போக போக நான் சொல்றேன், நீங்க லேயர்ஸ் கட் பண்ணுங்க. மொத்தம் இதுல 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓ இப்போ உள்ள இருக்க லேயர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாக்லேட் கனாஷ் கிளேஸ், அதுக்கு கீழே சாக்லேட் கனாஷ், அதுக்கும் கீழே வந்து காஃபி மூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரௌன் இது. ஆமா, அதுக்கு கீழே ஸ்ட்ராபெரியில ஒரு ஜாம் ஒன்று பண்ணியிருக்கு. அதுக்கும் கீழே வந்து ஸ்டோன்ஸ், அது வந்து கேரமலைஸ்ட் நட்ஸ். அதுக்கும் கீழே வந்து நம்மளோட கோல்டு இருக்கு. என்னன்னா நம்மளோட லைஃப்பை நம்ம டிக் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லா லேயர்ஸும் நம்ம கிராஸ் பண்ணும் போது நம்மளோட கேரக்டர் ரிஃபைன் ஆகி அந்த கோல்டில் அந்த ஃபேஸுக்கு வரப்போ நம்ம கடந்து வந்த பாதை அதுதான் கோல்டா நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு ப்ரௌனி பெட்டோட அதை முடிச்சிருக்கோம். சாப்பிடணுங்கிறது அம்மா அப்படி வாங்க சாப்பிடுவோம். இயேசுவே, ஆண்டவரே இயேசுவா. அதிர்ச்சி ஃபுல்லா ஹெல்ப் பண்ணா. லாஸ்ட் 20 மினிட்ஸ் என் கூடவே உட்கார்ந்து எனக்கு எல்லாம் அந்த ஐஸ் செட்டப் எல்லாம் சலிக்காம பண்ண தீனானா எனக்கும் கடைசி வரைக்கும் நின்று தீனானா வந்து எல்லாருமே வின் பண்ணணும்னு நினைக்கிறவர்டா. நீங்க 12 லேயர்ஸ் பண்ணீங்க. யூ ஃப்ளாபர்காஸ்டட் மீ. பட் ஒன் திங், இந்த டெசர்ட்ல எனக்கு பிடிச்சதே என்ன தெரியுமா? அந்த கொஞ்சிஞ்சாங்க போட்டீங்க பாருங்க, அந்த காரம் வந்து அடிச்சது பாரு மேல் நாக்குல. ஆஹா, ஒரு டெசர்ட்ல கொஞ்சிஞ்சாங் போட்டு அவுட்ஸ்டாண்டிங் டெசர்ட், அவுட்ஸ்டாண்டிங். the beauty is இன்னைக்கு இந்த ரெண்டு டெசர்ட்டும் வந்து இது ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொன்ன ஸ்டோரிக்கு வந்து ஓகே, அந்த ஸ்டோரிக்கு அது சேர்ந்து வருது, அதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு கேரக்டர் இருக்கணும். அதுதான் ஃபுட். கதை சொல்றது மட்டும் சாப்பாடா இல்லை. அந்த கதையை மட்டுமே நம்பி சாப்பாடு இருக்கக்கூடாது. கதை அது கூட போகலாம். பட் அந்த சாப்பாடு அந்த கதை இல்லாம நான் சாப்பிடும் போதும் அதே எஃபெக்ட் கொடுக்கணும். அதே எஃபெக்ட் கொடுத்துச்சு. உங்க வாழ்க்கையும் கரடு முருகலை தாண்டி அது கீழே இருக்கிற எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். பிரீதா, நான் வந்து பெருமைக்காக சொல்ல, வெஸ்ட் டு ஈஸ்ட் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லா கண்ட்ரியும் போயிருக்கேன். ஐ திங்க் திஸ் டாப்ஸ் தி லிஸ்ட். அன்டவுட்டட்லி. Thank you chef, thank you. மோனிஷா, நீ ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்க?
மாறி நீ அழக்கூடாது மாறி. அதான் chef, மாரியே இப்படி கண் கலங்க வைக்கிறானுங்க. கெட்ட போட்டதுக்கே மரியாதை இல்ல. அப்ப நான் சாய் பல்லவியா? என்ன மாதிரி அழுவாத மாதிரி இல்ல சார், நிஜமா இவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டா போதும்ன்றதுதான் மைண்ட். அந்த நல்ல கமெண்ட்ஸ் ஆகும்போது அது திடீர்னு ஆனந்த கண்ணீர் தான் வந்துருச்சு. இதுக்காக அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, அதுக்கான பலன் கிடைச்சா ஓகே. அம்மா தேங்க்யூ. டு பி ஆனஸ்ட் பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டிஷ்ஷு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் இவங்களை வந்து கட்டி பிடிக்கும்போது எனக்கு இது ஏனே தெரில, இந்த ரியாலிட்டி ஷோவில் நான் எல்லாரு கூடயும் நான் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்போ கூட நான் ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன், ஆனால் ரொம்ப பிரேக் டவுன் அப்படி தெரில. அச்சோ நிக்கி, நான் உன்னை தப்பா நினைச்சு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், பின்னாடியே மறைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலி இந்த உண்மையாலுமே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் நமக்குவே ஒரு எமோஷனல் வருது. பட் சார் ஆக்சுவலாக நம்ம இந்த சீசனுக்கு அவர் தான் வந்து ரொம்ப எமோஷனலாக பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற இந்த பிளேட் ப்ரெசன்டேஷன்லாம் வந்து உங்கள் சம்மந்தம் இல்லாத ஃபீல்டில் சம்மந்தம் 30 வருஷமாக இருக்கிறவனால பண்ண முடியாத விஷயங்கள் பண்ணும்போது யூ கான் ஸ்டாப் பட் க்ரைங். ஏன்னா நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணுறீங்க. ஸோ என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராட்டி நான் மனுஷனே இல்லை. ஸோ இட்ஸ் நைஸ். காட் பிளஸ் யூ. சைத்து, சுஜாதா கான், சுபாஷ் 3 பேருமே இந்த டிஷ் வந்து டேஸ்ட் பண்ணீங்க. அவங்க 2 பேர் பண்ணது. ஃபர்ஸ்ட் சைத்து எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் தெம். அவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் இங்கே உட்காந்து ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் த லவ், த ட்ரூ லவ், த பியோர் ஹாப்பினஸ். அவ அழுரா, நிக்கி அழுரா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லவ் த வாட் தே ஷேர். அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது உங்களை பார்க்கும்போது. உண்மையிலேயே ஐ கேன் see so much of happiness and pure joy in your eyes. சுஜாதாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க அவ்வளோ இதா இருந்து, நீயும் ஜெயிச்ச நானும் ஜெயிச்சேன், 2 பேருமே ஜெயிச்ச மாதிரி அவங்களாவே அந்த உண்மையாவே அந்த எமோஷனலை எப்படி சொல்றதுன்னே தெரியல. மோனி அழுத்திட்டே அதுக்குன்னு தெரியல. அதிர்ச்சி இப்படி நின்று நான் பார்த்ததே இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீசன். ஆக்சுவலி நான் டிவியில் இந்த ப்ரோமோ இல்லைனா வந்துட்டு இந்த ஷோவில் வந்துட்டு ஒரு எபிசோடில் சில எபிசோட்லாம் வந்துட்டு எமோஷனல் ஆகி பேசும்போது ஓகே வை ஒரு வேளை வந்து அந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் தானே இருக்கேன் ஷெஃப். ஆனால் நான் ராகேஷ் கிட்டேயும் அதான் நான் சொல்லியிருக்கேன். ராகேஷ்க்கு நல்லாவே தெரியும், நானும் ராகேஷும் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட். நான் அது வந்து ப்ரௌடாக நான் சொல்லுவேன். உண்மையாகவே ஒரு நல்ல இந்த ஷோ முடியும் போது ஐ ஹவ் டன் த பெஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக அது நல்லது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் சார், நிக்கிக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. பிகாஸ் நானும் ராகேஷ் நிக்கி கூட 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பழகிருக்கோம். இவ்வளோ டவுன்ஃபால் ஆகி நம்ம இந்த ஷோ நடத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். நிக்கி வந்து இறங்கி செய்வா. திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம் அண்ட் he has proven it right. அதிர்ச்சி சொல்லு எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா சாட்டர்டே எபிசோட் வந்து இந்த காம்போ ஆக்கும்போது நான் வந்து இன்னைக்கு உண்மையிலே வேண்டிட்டு தான் வந்தேன். சாமிக்கிட்டே அவன் சத்தியமாக பிரீத்தாவும் வாய்ஸ் மட்டும் எனக்கு காம்போ ஆயிடவே கூடாது, எக்காரத்து கொண்டு காம்போ ஆயிருக்கும். ஏன்னா என்னால் இப்போ நான் வாய்ஸை நான் எதாவது ஆனாலோ இல்லைனா அடுத்த 10-20 நாள் என்ன சத்தியமாக நான் தாண்டவே முடியாது. எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்லி ஜெயிலில் போட்டு அடித்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு டம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை ஆனதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் உண்மையிலே நடுவில் இப்போ 2-3 தடவை ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போவே இல்லை, நான் ரூமஸாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் கோல்டன் டேபிள் முடிச்சதுக்கப்புறமே எனக்கு பயம்,
ஏன்னா நான் போனது என்பி எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி தான் பிரீத்தாவும் வாய்ஸ் இந்த வாட்டி நான் எல்லாரையும் பார்க்குறேன். என்ன ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா சமைக்கும் போது தங்கச்சி மட்டும் இப்போ நம்ம பண்ண பரவாயில்ல, திடீர்னு பெஸ்ட் நான் வராரு, உனக்கு ஏதாவது தேவையா ஃபைனல் இன்னொரு அவர் ஃபைனலிஸ்ட் யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இந்த இன்னொரு பொண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டா இருக்கு. திடீர்னு டெல்லா வருது, அதை எடுத்துரும் இது எடுத்துரும் கேட்குது. திடீர்னு வாய்ஸ் இவங்க 2 பேரும் தான் போட்டியே, ஆனால் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அகரகர் இவங்க கொடுத்துக்கிறாங்க, இதை மாற்றிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்குள்ள போட்டி எல்லாமே மாற்றிக்கிறாங்க, எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ ஃபீல் இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு ஆட்கள் ஏன்னா எங்களால் போச்சுன்னா தாங்கவே முடியாது. காலையிலேருந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ பிரீத்தா எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாய்ஸ்னு இந்த அந்த ஸ்டாண்டிங் ஓஷன் வாய்ஸ் வாங்கினதுலேருந்து பிரீத்தா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வேறு ஜாலி முள்ள தான் இருந்தேன், டோட்டலாக ஆஃப் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குச்சு. சீசன் முடியதெல்லாம் தாண்டி ஒரு மனசுக்கு நிறையவா இருக்குது. போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன் செஃப், நல்ல மனுஷங்களை. உங்களிருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஷோ கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏய் இன்னும் 2 வாரம் இருக்கு, என்ன ஃபைனல்ஸ் முடிச்சு கிளம்புற மாதிரி பேசுறீங்க? 2 வாரம் கிட்ட வந்துட்டோம்டா. நாங்க 2 பேரும் உங்களை கட்டி பிடிச்சிக்கலாம். இந்த செட்டிலேயே நான் உண்மையாவே சொல்றேன், இவங்க 2 பேரையும் தான் நான் பேரண்ட்ஸா பார்க்கறேன். நான் இப்போ இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் 16 வயசில் வந்தது. அப்போலேருந்து வந்து நான் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரு கூடயும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டாம். வாடா போடி அப்படின்னலாம் நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனில் இருக்கிற யாரையும் கூப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்து அந்த வாடா போடி ரிலேஷன்ஷிப் ஆச்சு. இவங்க ஜெயிச்சா எனக்கு வந்து நான் ஜெயிக்கிறத விட இவங்க ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்தபோது நிறைய பேர் கேட்டேன், ஏன் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையில நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன். இவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து விட்டுருவாங்களோ, நல்லா பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நான் உண்மையிலே டென்ஷனாக தான் இருந்தேன். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீ ஃபைனலிஸ்ட் ஆகிட்டேன், நீ சந்தோஷமாக நடக்கலாமே அப்படின்னு. என்னால் அப்படி பண்ண முடியாது. அவங்க அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக நடக்க முடியும்? என்னால் அது பண்ணவே முடியாது. ஸோ ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன குக் பண்ணீங்க அதிர்ச்சி? படுவான் பிந்தி 2.0 இது வரைக்கும் யாருமே லேடி ஃபிங்கர் மேல வெண்டைக்காய் என்ன பண்ணிருக்க? வெண்டைக்காய் மேல செஃப் உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்கோம் செஃப். மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் சாட் மசாலா ஃபுல்லா போட்டு ஸ்டஃப் பண்ணி மேல சில்வர் கலர் இது தடவி பண்ணிருக்கோம். நல்லா குக் பண்ணிருக்கடா. அதுவும் பொறுப்பு இல்லை, என்ன நல்லா இருந்திருக்கா, நல்லா குக் ஆயிருக்கு. தேங்க்யூ டீம்ஸ், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இப்போ அந்த ஒரு தருணம், இந்த ஒரு தருணம் தான் முக்கியமான தருணம். நம்ம கிச்சன்ல இருந்து யாரு அந்த டாப் ஃபைனலிஸ்ட்ல போய் சேர போறாங்க அப்படிங்கறது தான். பாத்தலாமா? முதல்ல 5 டீம் முன்னாடி வாங்க. டிசிடிசி சீசன் 1 சீசன் 2 2 பேருக்கும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தோம். அவன் 10 மார்க்ஸுக்கும் நான் 10 மார்க்ஸுக்கும் உங்க பிளேட்டை இன்னைக்கு நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். 10 மார்க் 20 மார்க் சேர்ந்து எல்லா பிளேட்டுமே 19க்கு மேல தான் வாங்கியிருக்கீங்க. 20க்கு 5மே வந்து வாஸ் கம்பீட்டிங் ஈச் அதர். போன சீசன்ல இருக்க ஒருத்தர் வின் பண்ணாலும் இங்க இருக்க ஒருத்தர் வின் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நல்லா சமைச்சிங்க, ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல் குக்கிங். இன்னைக்கு இந்த செமிஃபைனல்ஸ்ல குக் பண்ணி ஃபைனல்ஸுக்கு அனுப்புறீங்களா இல்ல அனுப்புறீங்களா இல்ல அவங்க வைல்ட் கார்டுக்கு போறாங்களான்னு கேட்கிற கேள்விக்கு இன்னைக்கு ஃபைனல்ஸுக்கு போறாங்க வாஹிசன் அண்ட் பிரீதா.
Third and fourth finalists of TCDC Season 2. இந்த மூமெண்ட் வந்து எங்களோட சேர்ந்து கூட எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். லைக் வீடு எடுத்தவங்க அண்ணாக்கள் இருந்து எல்லாருமே கைதட்டி கொண்டாடி ஏதோ தங்கட சகோதரங்களை அனுப்புற மாதிரி ஃபைனலிஸ்ட் அனுப்புற மாதிரி எல்லாருமே கொண்டாடுறதுக்கு இவ்வளவு சொந்தங்களை உருவாக்கி இருக்கிறன்றது எனக்கு சத்தியமா இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி லைக் எனக்கு நான் போராட்டிக்கும் பிரீத்தா போகணுமென்ற லைக் அப்படி ஒரு மேனில் இருந்தால் அன்றைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்படி 6 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை புள்ள நின்று பழகி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி 6 மணிக்கு தனியாக கார் ஓடி வீட்டை வந்து சேர்ந்து ஸோ அதை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. லைக் இப்போ இதுவே என் அக்காவோ லைக் அம்மாவோ போய் ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தால் எனக்கு அவைகளுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிதான். அதனால நான் ஆசைப்படேன் பிரீதா வந்து எப்படி அவின் பண்ணணும். தேங்க்யூ நீங்க ஜெயிக்கணும்னு டிசிடிசி சீசன் 1ல இருந்த வந்தவங்களும் ஆசைப்பட்டாங்க. தெரிஞ்சது அவையோட மேனில நான் காட்டிகள் காட்டிகள் பார்த்தேன் விட்டு கொடுக்கல ஆனாலும் வெற்றி செஞ்சாங்க. ஆனா மனசளவுல மனசார நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். You people deserve. அதிர்ச்சி and மோனிஷா 2 பேரும் உங்க பங்குக்கும் ஆளுக்கு ஒரு ஆள் அமிச்சிட்டீங்க ஃபைனலுக்கு. இல்ல இவங்க 2 பேரும் இப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட 1000 நான் பண்ணிட்டு இருக்கேன். இது காலத்துக்கும் பேசப்படுற ஒரு எபிசோடா இருக்கும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தீங்க. ட்ரூலி டிசர்வ்ட் பொசிஷன். நீங்க வந்து பக்காவா தகுதியான ஷெஃப் ஆயிசன், ஷெஃப் பிரீதா. வாழ்த்துக்கள் 2 பேத்துக்குமே. தேங்க்யூ வாஹீசன் அண்ட் பிரீதா உங்களுடைய டூப் குக்ஸ் மோனிஷா அண்ட் அதிர்ச்சி அருண் அண்ட் உங்க மென்டார் ஷெஃப் செருபா எல்லாருக்குமே செமிஃபைனல்ஸ். எவ்ரிபடி வின்ஸ் 2 night stay in Carlton. இந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல நம்ம எல்லாரும் கிளம்ப போறோம். அண்ட் அடுத்த வாரம் வைல்ட் கார்ட் டிரா. They are going to come back. Yes, அந்த வைல்ட் கார்ட் ரவுண்ட்ல நம்ம கிச்சன்ல இருந்து போனவங்க திரும்பி வர போறாங்க. சோ அவங்க கூட மீண்டும் உங்களை சந்திக்க வரோம். Until then, bye from all of us. இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கே டூப் குக்கே சீசன் 2. உடன் வழங்குவோர் அதர் ஸ்டைல்ஸ் ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும்